நெக்ஸ்ட்டு பிஎல். பிஎல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃபால்குள்ளே எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது நிக்தால். நிக்தால் அப்படிங்கிறது அவன் கொல்லப்பட்டான். ஸோ ஒரு செயல் அவன் மீது நடந்தது. யார் மேலே? அவன் மேலே. அவன் என்ன செய்யப்பட்டான்? கொல்லப்பட்டான். அது யார் மூலமாக கொல்லப்பட்டான் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவன் கொல்லப்பட்டான். இது வந்து செயல் அவன் மீது நடந்தது. ஓகேவா? நேரடியாக செஞ்சது அவன் கொன்றான்ங்கிறது நேரடியாக செய்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம். நிஃபால்ங்கிறது செயல் அவன் மீது செய்யப்பட்டது. ஓகேவா? ஸோ அவன் கொல்லப்பட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎல்ங்கிறது ஒரு வலிமையான இல்லை தீவிரமான ஒரு செயல். ரொம்ப வலிமையான இல்லை தீவிரமான செயல். இது நம்ம பார்க்கும்போது கித்தல்ங்கிறது அவன் முற்றிலும் கொன்றான், இல்லைனா அவன் தீவிரமாக கொன்றான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வலிமையான இல்லைனா ஒரு குயிக்கான ஒரு ஆக்ஷனை குறிக்குது, சீக்கிரமாக நடந்த ஒரு விஷயத்தை. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்? பிஎல் ஸ்டெம்ப்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பூவால் ஸ்டெம்ப். பூவால் வந்து இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம பூவால் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இதில் நம்ம பார்க்கும்போது யூ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கியூபுட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குத்தல் அவன். இதில் பாருங்கள், வலிமையான இல்லது தீவிரமான செயல் அவன் மீது நடந்தது. ஓகேவா? அவன் கடுமையாக இல்லைனா தீவிரமாக கொல்லப்பட்டான். ஒரு கொஸ்டின், யாரால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புது. ஸோ இது வந்து யாரோ ஒருத்தரால் செய்யப்பட்ட ஒரு செயல். இது வந்து நேரடியாக செஞ்ச ஒரு செயல். ஓகேவா? ஆக்ஷன். இது வந்து ஆக்டிவ், இது வந்து பேசிவ். ஓகேவா? பேசிவ்னா உங்களுக்கே தெரியும், இது ஒருத்தரால் ஆக்டிவ் அப்படின்னா நம்மளால் செய்யப்படுறது, டைரெக்டாக செய்யக்கூடியது. பேசிவ்ங்கிறது அதை நம்ம ஆக்டிவ் பேசிவ்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு தமிழில் புரியணும் அப்படின்னா, ஆக்டிவ்ங்கிறது இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இல்லைன்னா எழுதினார். ஓகேவா? ஸோ இது அவரால் டைரெக்டாக செய்யப்படுறதை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதையே நம்ம பேசிவில் எழுதுகிறோம் அப்படின்னா, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இல்லைன்னா எழுதப்பட்டது. ஓகேவா? அவங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேசிவ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது அவன் முற்றிலும் கொன்றான் இல்லைனா கடுமையாக கொன்றான். நெக்ஸ்ட்டு அவன் கடுமையாக கொல்லப்பட்டான். ஓகேவா? அடுத்து ஹிட்பாயல்ங்கிறது தன்னில் தானே செய்யும் செயல். ஒரு செயலை தன்னில் தானே செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹிட்பாயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது ஹித் இது வந்து ஹித், அதுக்கப்புறம் காத்தல். ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான் இல்லைனா அவன் தன்னைத்தானே என்ன சொல்லலாம், கொலை செய்தான் இல்லைன்னா தற்கொலை செய்தான். ஸோ தற்கொலை அவங்க செய்கிற தன்னில் தானே நிறைவேற்றக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஹிட்பாயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஹிஃபீல் வந்து ஒருவரை செயல் செய்ய வைக்கும் செயல். ஒருத்தரை நம்ம தூண்டி விடுறோம், இது வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை ஒருத்தரை நம்ம செய்ய சொல்லி அவங்க செய்கிறது என்னது அப்படின்னா ஹிஃபீல். அவன் கொல்ல வைத்தான். ஒருத்தன் வந்து தூண்டி நீ இதை கொன்று அவங்கள நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒருவரை செயல் செய்ய வைக்கும் செயல். ஒருத்தரை தூண்டி விட்டு அந்த செயலை செய்ய வைக்கக்கூடிய செயலை நம்ம ஹிஃபீல்னு சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அர்த்தத்தை நம்ம பார்த்தாலும் நம்ம இந்த ஸ்டெம்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்டெம்ஸை பார்த்து நம்ம இந்த அர்த்தத்தில் நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோஃபால் ஒருவரால் செயல் செய்ய வைக்கப்பட்ட செயல். ஒருவரால், அதாவது இதில் வந்து ஒருவரை நம்ம செய்ய வைக்கிறது, தூண்டிவிட்டு செய்ய வைக்கிறது. இது வந்து அர்த்தத்தை பாருங்கள், அவன் கொல்ல வைக்கப்பட்டான். ஒருவரால் இங்கே செயல் செய்ய வைக்கப்பட்ட செயல். இது ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். அவன் கொல்ல வைத்தான், அவன் கொல்ல வைக்கப்பட்டான். ஓகேவா? ஒருத்தரால் கொல்ல வைக்கப்பட்டான். ஸோ இதனுடைய அர்த்தத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா,
இந்த கால் எடுத்துட்டோம்னா மொத்தமே ஹீப்ரூவில் மொத்தமே வேர்புக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு இல்லை. இந்த கால் எடுத்துக்கிட்டோம்னா கால்குள்ளேயே நிறைய இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வெறும் ஒரே அதாவது மாஸ்குலின் டேர்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவன், ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. நாம், நாங்கள், நீங்கள், நீ, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இப்போ இந்த கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் காலுக்கு இப்போ காத்தல், காத்தலா, காத்தல்தா, காத்தல்ட், காத்தல்டி, காட்டலு, கெட்டால்டன் இந்த மாதிரிலாம் என்ன செய்யும் வரும். ஸோ காட்டல், காட்டலா அப்படின்னா அவள் கொன்றாள். அதுக்கப்புறம் நீ நீ சாரி அவன் கொன்றான், அவள் கொன்றாள், அவர்கள் கொன்றார்கள். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யும் சிங்குலர்லையும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஓகேவா? அது நம்ம பின்னாடி கிளாஸில் காலுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கும்போது இது ஒவ்வொருத்துக்குமே நம்ம தனித்தனி கிளாஸ் படிக்கணும். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா காலுக்கு கீழே நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஈஸியான ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீப்ரூவில் இவ்வளவு ஸ்டெம்ஸ் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த 7 ஸ்டெம்ஸு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? வேர்ப்னா டைரெக்டாக ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினை சொல் டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம்ல. அதில் எதுக்கு இவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சில காரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஒரு ரூட் வேர்ட் பல அர்த்தம். அதாவது ஒரே ஒரு ரூட் வேர்டு தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். கோஃப், டெட், லேமட். ஸோ QTL இதை நம்ம என்ன சொல்கிறோம்? காட்டல், கில் அவன் கொன்றான், கொல்லப்படுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த ஒரே ரூட் வேர்டை வைத்து பல விதமான அர்த்தங்களை சொல்ல முடியும். இப்போ இந்த ஒரு காட்டல் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம்? பல விதமான அர்த்தத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? அந்த ஸ்டெம்ஸில் நம்ம பார்த்தோம். அதுக்காக தான் ஸ்டெம்ஸ் யூஸ் ஆகுது. அவன் கொன்றான், அவன் கொல்லப்பட்டான், அதுக்கப்புறம் அவன் முற்றிலும் கொன்றான், அவன் கடுமையாக கொல்லப்பட்டான், அவன் தன்னைத்தானே கொன்றான் இல்லைனா காயப்படுத்தி கொண்டான், அவன் கொல்ல வைத்தான், அவன் கொல்ல வைக்கப்பட்டான். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு ரூட் வேர்டு தான். பட் ஆனால் இதில் பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. எப்போ அந்த வவல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரூட் வேர்டில் ஆட் ஆகும்போது பல விதமான அர்த்தத்தில் இது என்ன செய்யுது? இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பைபிள்லே பார்க்கும்போது இதில் நம்ம ஒரு வவலில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாலுமே மீனிங் சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம தியாலஜிக்கல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமில் எழுதும்போது நம்ம வந்து சின்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு வவல்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேர்டையே நமக்கு என்ன செஞ்சிடும்? ராங் ஆயிரும், நம்ம மார்க் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரூட் வேர்டு சேம் தான். பட் ஆனால் அதில் வவல்ஸில் நம்ம சேஞ்சஸ் கொடுக்கறத பொறுத்து தான் அதனுடைய அர்த்தங்களும் பல விதமாக மாற்றங்கள் மாறுபடும். ஓகேவா? ஸோ இப்போது அதுதான் நமக்கு பார்க்குறோம். அவன் கொன்றான், கொல்லப்பட்டான், இது எல்லாமே வித்தியாசமான அர்த்தங்கள். இதற்காகவே ஸ்டெம்ஸ் தேவைப்படுகிறது. ஓகேவா? அதான் பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தை நீங்கள் கூட்டினாலோ குறைச்சாலோ நீங்கள் அது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு இதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு இருக்குது. ஸோ எபிரேய மொழியில் நம்ம ரூட் வேர்டு சேம் தான். ஆனால் வவல்ஸில் ஒரு இதை நம்ம கூட்டிட்டாலோ குறைச்சிட்டாலோ மீனிங் டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ அப்போ அங்கே என்ன ஆயிடுது? நமக்கு அர்த்தம் வந்து தவறான முறையில் இன்டர்பிரேட் ஆகுது. ஓகேவா? இன்டர்பிரிட்டேஷன் அங்கே நடக்குது. ஸோ அதனால தான் நமக்கு காட் வந்து அதுக்கு ஒரு இதை நிபந்தனையை கொடுத்தாங்க. சரி, போகட்டும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மாதிரி ஹெல்ப்பர் வேர்ப்ஸ் வந்து இதில் கிடையாது. ஹீப்ரூவில் என்ன செய்யாது? இங்கிலீஷில் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய வேர்ப்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் ஆனால் ஹீப்ரூவில் அப்படி கிடையாது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது பாருங்கள். ஹீ கில்டு, ஹீ வாஸ் கில்டு, he made someone killed. ஸோ இதில் பாருங்கள் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து என்ன செய்கிறோம்? நம்ம யூஸ் பண்ணுறோம். வாஸ், மேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். he killed அவன் கொன்றான். he was killed
ஓகேவா? ஸோ இந்த வாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீ மேட் சம் ஒன் கில்டு. அவன் இது கொலை செய்கிறதுக்கு தூண்டின மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹெல்பிங் வேர்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கு வாஸ் மேட் மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன செய்யாது, ஹீப்ரூவில் கிடையாது. எனவே நேரடியாக வேர்ப் ஃபார்மை மாற்றி நம்ம என்ன செய்கிறோம், மீனிங்கை நம்ம என்ன செய்கிறோம், காட்டுறோம். அர்த்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், காட்டுறோம். டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அந்த ரூட் வேர்டில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேர்ப் ஃபார்ம்ஸை அதான் நம்ம என்ன செஞ்சிடறோம், மாற்றி அதுக்கான மீனிங்கை நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது செகண்ட். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, ஸ்டெம்ஸை பார்த்தவுடன் மீனிங் மற்றும் எப்படி நடந்தது என நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல், ஹிட்பாயல், ஹோஃபால் நம்ம எடுத்திருக்கேன். இதில் இன்டென்சிவ் ஆக்டிவ், எதுக்கப்புறம் பாருங்கள் ரிஃப்ளெக்சிவ், அதுக்கப்புறம் காசேட்டிவ் நம்ம எடுத்துட்டோம். இது வந்து தீவிரமான ஒரு செயல். ஸோ பிஎல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவிரமான ஒரு செயலை அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். இது சுய செயல், தூண்டப்பட்ட செயல். ஓகேவா? ஸோ இப்போ சாதாரணமாக நடந்துச்சா ஒரு விஷயம், அப்போது அது நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், கால் ஸ்டெம்பை யூஸ் பண்ணுவோம். ஒரு செயல் ரொம்ப தீவிரமாக நடந்ததை நம்ம எழுதுகிறோமா, தீவிரமான ஒரு செயல் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கா, ஸோ அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிஎல் ஃபார்மில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். யாராவது அதுக்கு காரணமாக இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு செயல் அங்கே நடந்திருக்கா, அப்போது ஹிஃபியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். தானே தன்னில் தானே ஒரு செய்யப்பட்ட ஒரு செயலா, அது வந்து ஹிட்பாயல் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதை எப்படி ரிப்பீட் பண்ணியும் பார்க்கலாம். கால், இப்போ நீங்கள் வந்து பார்சிங் நம்ம பண்ணுவோம். பார்சிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி பார்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பார்சிங் வந்து நம்ம எதுக்காக நம்ம பார்சிங் பண்ணுறோம், இப்போ ஹீப்ரூ படிக்கிறவங்களுக்கு தெரியும். எக்ஸிஜீசிஸ்லாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ எக்ஸசைசஸ் பண்ணும்போது, பார்சிங் பண்ணும்போதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது, இன்னொன்று நம்ம பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதும் சரி, அதை இன்டர்ப்ரெட் பண்ணும்போதும் சரி, இந்த ஸ்டெம்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக தமிழில் வந்து நமக்கு சாதாரண முறையில் அது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அந்த பார்சிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எப்படிப்பட்ட செயல் அது. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயலை குறிக்குது அப்படின்னா, அது கால் ஃபார்மில் அது இருக்கும். ஓகே, ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்டது. ஒரு செயல் வந்து ரொம்ப தீவிரமான, இப்போது காட் வந்து ஒரு செயலை வந்து ஒரு செயலை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தீவிரமான ஒரு செயலை சொல்கிறாங்க அப்போனா அவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப அது வேகமாக செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அது வந்து பிஎல் ஃபார்மில் இருக்கும். ஸோ பிஎல் ஃபார்மில் இருந்தால் புரிஞ்சுக்கலாம், ஓ இது வந்து தீவிரமான செயல், தீவிரமாக ஆண்டவர் வந்து செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஹீப்ரூவோடைய பியூட்டி. அதனுடைய அர்த்தத்தை கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனுடைய அதில் மறைஞ்சு இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனே நம்ம என்ன செஞ்சிடலாம், எமோஷ்னலி நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப கனெக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் யாராவது காரணமாக இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட செயலும் ஹிஃபீல். அதுக்கப்புறம் தன்னில் தானே இது வந்து அவங்களா தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஹிட்பாயல். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்காக என்ன செய்யுது, இந்த ஸ்டெம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.